டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான 5 மணி ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். அதுவும் 5 நிமிஷத்தில் காலியாகிற மாதிரி செய்ய போகிறோம். உங்கள் வீட்டு குழந்தைய ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நல்ல மொறு ஸ்நாக்ஸ் தான் இது. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்திலே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் 5 மணி ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அந்த 5 மணி ஸ்நாக்ஸு நீங்கள் ஒரு 3 மணிக்கே ரெடி பண்ணால் தான் நம்ம 5 மணிக்கு சாப்பிட முடியும். அதனால் இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மைதா மெஷர்மெண்ட்டில் 2 கப் எடுத்துருக்கோம். வெயிட்டில் 300 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இதே அளவில் கோதுமை மாவில் போடனாலும் போட்டுக்கலாம். நெய் எடுத்துருக்கோம். நெய் உருக்க போகிறோம் 1/4 கப்பு அளவில் ஒரு 50லேருந்து 60 மில்லி வரும். இதை நல்லா உருக்கிக்கிடுவோம். இப்போ நமக்கு நல்லா நெய் உருகிருச்சு. ஆமாம், அதை சாப்பிடும்போதும் எல்லோரும் உருக்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ நம்ம உருகின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அந்த சூடான நெய்யவே மாவில் ஊற்றிடுங்க. இப்போ நம்ம நெய் சூடாக இருக்கனால லேசாக அந்த சூடு கை போட்டக்கூடாது. நெய் சூடு ஜாஸ்தியாக இருக்கும். நெய்யில் வெள்ளைப்பாகுலாம் கை வச்சிடக்கூடாது. அணைக்கட்டு உடஞ்சி வச்சா எங்கே போயிடப்போகுது. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கை வச்சு கலந்துக்கலாம். அவ்வளோதான். அந்த நெய் சூடு குறைஞ்சிருச்சு இந்த மாவில் போட்டோடனே. இப்போ நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா நசுக்கி பிசைஞ்சோம்னா அந்த நெய் இந்த மாவோடு நல்லா கலந்துரும். இப்போ நம்ம நெய் போட்டு அந்த மாவை இந்த அளவுக்கு பிசைஞ்ச உடனே அப்படி பிடிச்சா அப்படி பிடிக்கணும். அப்படி உடைச்சா அப்படி நல்லா அப்படி உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அடுத்து இதெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு. இப்போ நம்ம அந்த மாவில் 1 டீஸ்பூன் எள்ளு, கருப்பெள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எதுனாலும் சரி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை டீஸ்பூனு ஓமம் லேசாக நசுக்கிக்கங்க. நசுக்கிட்டு அப்படியே அதையும் அந்த மாவில் ஒரு அரை டீஸ்பூனு சீரகம், சின்ன சீரகம், அதையும் நல்லா நசுக்கிட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு. அவ்வளோதான். இதையும் போட்டு நல்லா நம்ம கலந்துடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சுக்கிறோன்னா அது நெய் ஏற்கனவே ஊற்றிருக்கோம். அதுவே நல்லா ஈரமாக இருக்குது மாவு. அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கிறணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கிறணும். தண்ணி நமக்கு ஒரு 100லேருந்து ஒரு 125க்குள்ளே தேவைப்பட்டிருக்கு. நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. நல்லா மைதா மாவுனாலே நம்ம நல்லா அழுத்தி பிசையணும். அவனை தான் நமக்கு அந்த கடைசியாக நல்லா சாப்பிட்டா நல்லா வரும். அதுக்காக அளவுக்கு பிசைஞ்சிட்டு உருட்டிட்டு லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் எதுனாலும் சரி லேசாக மேலே மட்டும் தடவி விட்ருங்க. காயாத அளவுக்கு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு பவுல் வச்சு மூடி வச்சுருங்க. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பிசையணும். இப்போ நம்ம 1/4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நல்லா ஊறினோடனே எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பிசையணும். நல்லா ஊறினோடனே நல்லா நைஸாக வந்திருக்கும். மறுபடியும் தடவை நல்லா பிசையணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்ச உடனே நம்ம மாவோட அந்த அழுத்தம் இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இதான் மாவோட பக்குவம். அப்படியே விரலால் இந்த அளவுக்கு மாவோட பக்குவம் இருக்கணும். அதேமாரி பெருவிரலாலோட ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க. நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சா இந்த கிச்சன் டேபிளில் போட்டுருங்க. நம்ம அமுத்தி விட்டுட்டு ஒரு 4 துண்டாக போட்டுக்கலாம். நம்ம 4 துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 4 துண்டாக கட் பண்ணியாச்சு. இப்படியே நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிடுங்க. உருண்டையாக உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கங்க. இப்போ அதில் நம்ம ஒரு பீஸை எடுத்துகிட்டு நல்லா போட்டுருங்க. போட்டு நல்லா தட்டி கொடுங்க வட்டமாக. இந்த அளவுக்கு கையில் நல்லா வட்டமாக தட்டி கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா நைஸாக தேய்க்கணும். ரவுண்டாக எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்றதை நான் தேய்ச்சிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம நைஸாக இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி நல்லா கொஞ்சம் இலசாக கொண்டு வந்துடணும்.
அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தேய்ச்ச திக்னஸ்ஸு. நமக்கு அந்த எள்ளு சீரகம் அந்த ஓமம் அப்படியேவும் அங்கங்கே டாட்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நாளையுமே இதே மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம நல்லா தேய்ச்சி வச்சாச்சு நாளையும். இப்போ வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு அரிசி மாவு தான் இது. அரிசி மாவில் ஒரு டேபிள் ஸ்பூனு நெய், இந்த மாதிரி நல்லா லேசாக உருக்குன நெய், சூடு இல்லாத நெய்யாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி அரிசி மாவு தான் இது. இதை லைட்டாக அப்படி தொட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தொட்டு லேசாக தடவி கொடுத்துருங்க. ப்ரெஷ் இல்லைன்னா சும்மா கைட்டை கூட லேசாக தடவி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு தடவிட்டு அடுத்தது தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை ரெண்டாவது அதையும் அப்படியே மேலே நைஸாக மேலே வச்சு விட்ருங்க. இப்படி ஒன்று ஒன்றும் மேலே வச்சுட்டு நம்ம அந்த நாளையுமே மேலே வச்சு தடவி விட்டுறணும். அந்த நாளையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நல்லா பேஸ்ட்டை தடவிட்டு வச்சுட்டோம். மேலே உள்ள வந்து கடைசியில் வந்து அந்த பேஸ்ட் தடவை வேண்டாம். இப்போ நம்ம உருட்டிக்க போகிறோம். இப்போ லேசாக இங்கேருந்து ஒரு கார்னரில் இருந்து புதுசாக எடுத்து அப்படியேவும் லேசாக அப்படி எடுத்து இதை மட்டும் அப்படி லேசாக ஒட்டி வச்சுட்டு அப்படியேவும் மெதுவாக அங்கே வரைக்கும் உருட்டி கொண்டு வாங்க. எல்லாத்தையும் அப்படியே நல்லா உருட்டி கொண்டு வாங்க. உருட்டி கொண்டு வந்து பக்கத்தில் வந்த உடனே அந்த வண்டியை நிப்பாட்டிக்கோங்க. வண்டியை நிப்பாட்டிட்டு லேசாக அந்த மறுபடியும் அந்த நெய்யை வந்து தடவி விடுங்க. அப்படியே லேசாக உருட்டி விட்டுருங்க. உருட்டிட்டு லேசாக அழுத்தி விடுங்க. இந்த பகுதியோட மட்டும் நல்லா அழுத்தி விடுங்க. இப்போ நம்ம நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வெட்டிக்கலாம். வச்சுட்டு 1/2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்படி வரணும். அந்த இது போல் கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே லைட்டாக ரவுண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு லேசான்ட்டு அழுத்தி கொடுங்க. ரவுண்டாக அமுக்கி விட்டுட்டு மறுபடியும் இந்த பூரிக்கட்டையை வச்சு லேசாக அங்கிட்டு ஒரு இழுவை இங்கிட்டு ஒரு இழுவை, அதே மாதிரி இந்த பக்கம் இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று. அவ்வளோதான். ரொம்ப நைஸாக இழைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு திக்னஸாக இழைச்சிட்டு லைட்டாக அந்த கார்னர் அப்படி விரிஞ்சிருந்துச்சுன்னா லைட்டாக ஒட்டி மட்டும் விடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் நம்ம பொரிச்சுக்கலாம். வச்சுருக்கோம் தட்டில். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கப்போம். எண்ணெயை வந்து சூடு வந்து அப்படியே நமக்கு மிதமான சூடு தான் இருக்கணும். இல்லை அந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருக்கதை மெதுவாக இந்த மிதமான சூட்டில் மெதுவாக போடுங்க. அவ்வளோதான். இப்படி கொஞ்சம் தனித்தனியாக போடுங்க. இப்போ நான் 5 பீஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம உள்ளே போட்டு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான். இந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு இந்த அளவுக்கு நல்லா பபுள்ஸ் அடங்கி வந்துடும். அந்த மிதமான சூடு தான் இருக்கணும். இதெல்லாம் லைட் அந்த மாதிரி விரிய ஆரம்பிச்சிடும். விரிஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். புரட்டி விட்டாச்சு. இந்த புரட்டி விட்டோடனே நல்லா பொறுமையாக நல்லா உள்ள வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக மிதமான சூட்டில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு பிரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ப்ரௌனாக அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம். தனியாக எண்ணெய் வர்றதுக்கு தட்டில் போட்டுருங்க. நம்ம 5 மணி ஸ்நாக்ஸ் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். நான் ஸ்டாப்பாக போய்கிட்டு இருக்கு. அவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிடும்போதே அவ்வளோ நைஸாக இருக்குது, அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.